கட்டணமில்லா மின்சாரத்தை 200 யூனிட்டில் இருந்து 750ஆக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளதற்கு கோவை மாவட்ட நெசவாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நெசவாளரிடம் செய்தியாளர் நேசராஜ் நடத்தும் நேர்காணலை இப்போது பார்ப்போம். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் உள்ளனர். இவர்கள் கடந்த முறை இலவச மின்சாரம் இருந்தாலும் தற்பொழுது அதிமுக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கோப்பில் கையெழுத்திட்டிருக்காங்க. இதுல 750 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு விசைத்தறியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. நம்முடைய விசைத்தறியாளர் சங்க செயலாளர் குமாரசாமி இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இந்த இலவச மின்சாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த இலவச மின்சாரத்தை கடந்த தேர்தல் அறிக்கையில் அம்மா அவர்கள் அறிவித்ததன்படி இன்று 6வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்றவுடன் இந்த விசைத்தறியாளர்கள் காக்கும் பொருட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை 750 யூனிட் இலவசம் அறிவித்திருப்பதை நாங்கள் எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி வரவேற்கின்றோம். எங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு முறை எங்களுக்கு சிறிது மின் கட்டணம் என்பது எங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து பழுவில் இப்பொழுது ஓரளவு அம்மா ஏற்றிருக்கின்றார்கள். 1994ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இண்டஸ்ட்ரியல் டேரிப்பிலிருந்து தனி டேரிப் ஏற்படுத்தி 11 கோடியும், 2004ஆம் ஆண்டு விசைத்தறிக்கென தனி டேரிப் ஏற்படுத்தி 9 கோடியும், அதேபோல 2012ஆம் ஆண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க 53 கோடியும் சலுகை வழங்கி இந்த விசைத்தறியாளர்களுடைய நாங்கள் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் கூலியின் அடிப்படையிலே தொழில் செய்து வருகின்றோம். எங்களுக்கெல்லாம் சோதனை வந்த போதெல்லாம் மின்கட்டண நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க தாயுள்ளத்தோடு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து கனிவுடன் பரிசீலித்து எங்களுக்கெல்லாம் பல முறை மின்கட்டணம் சலித்து எங்கள் வாழ்வாதாரத்தை ஒளிவிளக்கு ஏற்றி வைத்த அம்மா அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் அறிவித்த பிரகாரம் இப்பொழுது 250 யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு சலுகை அறிவித்ததில் நாங்கள் எல்லாம் இந்த விசைத்தறி தொழிலை சார்ந்த 2 லட்சம் விசைத்தறி தொழிலை சார்ந்தவர்களும் அதிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அம்மா அவர்கள் எங்கள் உள்ளங்களில் பால் வார்த்தமைக்கு நாங்கள் நெஞ்சார வரவேற்கின்றோம், பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக விசைத்தறியாளர்கள் கூறும் பொழுது சோமனூர் பகுதியில் ஜவுளி சந்தை அமைக்கப்பட வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.